அனைவருக்கும் வணக்கம். பழனி மலைக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பழனிமலை முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நவபாசானத்தால் ஆன முருகன் சிலையை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், தொழிலில் மேன்மை என அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு கடவுளாக தான் பழனிமலை காட்சி தராரு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா முருகனுக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாகவும் சொல்லப்படுது. பழனி மலையில் 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் இந்த நவபாசான சிலை செய்யப்பட்டது. பழனிமலை முருகன் கோவிலுக்கு அருகில் இடும்பனுக்கு சிறிய மலைக்கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குமரனான தனது மயில் வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தை சுற்றி வந்திருக்காரு. விநாயகரோ தன் பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை வென்றார். இதனால் ஏமாற்றம் அடைந்த முருகன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறியிருக்கார். அன்றிலிருந்து அவர் நின்ற இடம் பழனி என பெயர் வர காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் சங்க கால பெயர் பொதினி, அதாவது சங்க இலக்கியத்தில் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிப்பிடுவது திரு ஆவினங்குடியே அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் 681 படிகள் ஏறி கடந்து செல்ல வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலை கோவிலேயே அமைத்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கையில் கோளுடன் ஆண்டியை போல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்பு பெற்றதோ அத்தனை சிறப்புகளும் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு கிரிவலம் செய்வதால் சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலை கோவிலுக்கு 490 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் உண்டு. மலையே மருந்தாக அமைந்த பழனிமலை முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. திரு ஆவினங்குடி, தென்பொதிகை என புராண பெயர்களும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகங்களின் முருகன்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அம்பாள், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னால் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சிருக்காரு.
4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சுருக்காங்க. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கே அதிக அளவில் முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது பழனிமலை. எம்பெருமான் முருகன் தனக்கு ஞானப்பணம் கிடைக்காத காரணத்தால் தன் தாய் தந்தையாரிடம் கோவித்து கொண்டு தனியாக ஏறி நின்ற மலை பழனிமலை. முருகனின் கோபத்தை தணிக்க ஞான பெண்ணான ஔவையார் முருகனை பணிவோடு பாடி நின்ற இடம் இது. கோபத்தோடு இருக்கக்கூடிய முருகனை குறிக்கும் கிரகம் செவ்வாயாக இருக்குது. பணிவோடு முருகனை பாடி நிற்கும் ஔவையாரை குறிக்கும் கிரகம் நீச்ச குருவாகும். மகர ராசியில் செவ்வாய் உச்சமும் குரு நீச்சமும் அடைகின்றார். எனவே பழனிமலைக்குரிய ராசி மகரம். ஞானப்பழம் கிடைக்காத முருகன் உச்சம் பெற்ற செவ்வாய்க்குரிய ராசியாக தெய்வீகமாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு கார்த்திகை செவ்வாய் இணைந்த நன்னாளில் மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்படுது. 2வதாக நட்சத்திர விரதம் என்று சொல்லப்படும் கிருத்திகை விரதம். 3வதாக திதி விரதம் என்று சொல்லப்படும் சஷ்டி விரதம். செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விரதம். இந்த 2மே ஒன்றாக சேர்ந்து வருகிறது. இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவதும் சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. வாழ்க்கையில் நமக்கு விதிக்கப்பட்ட வினையெல்லாம் தீர வேண்டும் என்றால் முருகப்பெருமான கிருத்திகை நட்சத்திர தினத்தன்று வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நாம் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட செய்துற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த முருகப்பெருமான வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய் நாட்களில் விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகன் வழிபாடு மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக முருகனை பழனி சென்று முழு பழனியும் வழிபட பெற வேண்டும் என்கின்றவர் முதல்ல ஊருக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இடுமன் மலைக்கு சென்று வழிபட்ட பிறகு பழனி மலையின் மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனானவர். முருகன் துணை கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்பட்டு ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருது. இவரை அதிகம் வழிபடுவர்கள் தமிழர்களே. இதனால் இவர்கள் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படலாம். பழனிமலை முருகனை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பொதுவாக இந்த மலை மீது அமைந்திருக்கக்கூடிய முருகன் தினமும் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும். இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். காலை முதல் இரவு வரை தினமும் 6 முறை அபிஷேகம் நடத்தப்படும். 6 முறை அலங்காரமும் மாற்றப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.